ஹாய், வெல்கம் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி, தோசை, ஆப்பம் எப்படி சுடலான்னு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இட்லி தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ரேஷன் அரிசியை வச்சு எப்படி இட்லி சாஃப்டாக செய்யலான்னு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்தவங்களுக்கு இது தெரியும். அந்த அரைச்ச மாவில் தான் நான் இப்போ சுட்டுருக்கேன். இட்லி வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது இது கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஆப்பம் ஊற்றிட்டு வருவோம். இப்போது ஆப்பம் ஊற்றிக்கலாம். நான் ஆப்ப கடாய் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு ஏறட்டும். ஆப்பத்துக்கு நம்ம இட்லி மாவு மாதிரி கெட்டியாக வைக்கக்கூடாது. இதை தனியாக எடுத்து ஆப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இது பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு இதில் தோசையும் ஊற்ற முடியும், ஆப்பமும் ஊற்ற முடியும். தோசைக்கு நம்மளுக்கு மெல்லிசாக வேணும்னா இந்த மாதிரி தான் கரைச்சி வைக்கணும். நீங்கள் திக்காக இட்லிக்கு ஊற்றுற மாதிரியே ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா வராது. வரும், கனமாக வரும், மெலிசாக வராது. ஆப்பத்துக்கும் அதே மாதிரி தான் கரைச்சி தான் வைக்கணும். இப்போ மூடி வைக்கலாம். நான் ஏன் இதில் தோசை, இட்லி, ஆப்பம் வரும்னு சொல்கிறேன்னா, எல்லாம் ஆப்பத்துக்கு தனியாக ஊற வச்சு தனியாக தான் செஞ்சால் தான் ஆப்பம் வரும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஊற வச்சு தான் செய்யணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் அரைக்கிற மாவுலேயே, இட்லிக்கு அரைக்கிற மாவுலேயே நம்ம ஆப்பமும் எடுத்துக்கலாம், ஆப்பமும் சுடலாம், சூப்பராக வரும். தோசை ஊற்றினாலும் சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ஆப்பம் கொஞ்சம் நேரம் வேகணும் மாவு. ஏன்னா நடுவில் கனமாக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ ஆப்பம் வெந்துட்டுருக்கோம் பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆப்பம் சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், ஆப்பம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். சுற்றி இந்த மாதிரி தான் இருக்கணும், கிறிஸ்பியாக இருக்கணும். நடுவில் தான் உங்களுக்கு கனமாக இருக்கும். இதுதான் ஆப்பம் நம்ம ரேஷன் அரிசியில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். அடுத்தது தோசை ஊற்றி காமிக்கிறேன். இப்போ தோசை ஊற்றி காமிக்கிறேன். தோசை எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ கல் சூடேறிச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த கல் சுற்றி செவக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நல்லா செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தோசை நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க, தோசையும் எவ்வளோ மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன் ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது வரலன்னா நடுவில் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மொறுன்னு இருக்குது. இப்போ இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இட்லியும் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இட்லி பாருங்கள், தெரியுதுங்களா? லூஸா ஆடுது. சாஃப்ட், எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ரேஷன் அரிசியில் நம்மளுக்கு இட்லியும் சாஃப்டாக வந்திருக்கு. நம்மளுக்கு தோசையும் வந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாக. ஆப்பமும் வந்திருக்கு. ரேஷன் அரிசியில் இவ்வளோ அழகாக வெள்ளையாக இட்லியும் சுடலாம். நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் பாருங்கள், பார்க்காதவங்க. ரேஷன் அரிசி அளவு அதே மாதிரி போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இட்லியும் தோசை ஆப்பம் 3மே ஊற்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.